ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போனா ரோப்ளாக்ஸ்ல எஸ்கேப் ஈவில் மாம் ஆபி. இந்த கேம் தான் நம்ம விளையாட போறோம். மொத்தம் 25 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வந்துடும் பிளேனே இது பட்ட ஒண்ணுமே ஆகாதா? இந்த மாம்க்கு ஏதோ ஆயிடுச்சு, வைத்தியம் பிடிச்சுன்னு சொல்றாங்க guys. இந்த மாம் எப்ப வேணாலும் அட்டாக் பண்றதுக்கு வரலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நம்ம இங்கிட்டு பச்சை கலர் செக் பாயிண்ட் வந்தாச்சு. தள்ள மாட்டான். அவ்வளவுதான் guys, வந்தாச்சு செக் பாயிண்ட். முக்கியமா செக் பாயிண்ட் நம்ம முக்கியம். ஏன்னா அங்க உள்ள செக் பாயிண்ட்ல இருந்து நம்ம வர்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு அடுத்து நம்ம கீழே ஒன்றும் போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ, பயங்கரமான பிளேஸா இருக்கும். சேர்ல குதிச்சு நம்ம புக்ல குதிச்சிடலாம் guys. பர்பிள் கலர் புக்ல இருந்து ப்ளூ கலர் புக் தான். இப்ப செக் பாயிண்ட் காயின் எடுத்துப்போ எதுக்குன்னு தெரியல. வென்ட்டுக்குள்ள போக சொல்றாங்க. கதவு மூடி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. போகிறது ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டெப் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்க பாதைக்கு போயிட்டோம். ஆத்தாடி, அதுக்குன்னு இப்படி ஆடாப்பீங்க ராங் வேன்னு சொல்லிட்டு பயமுத்திட்டாங்க. வாடா, உன்னோடய நம்ம சேர்ந்து போவோம். ரெண்டானா பரவாயில்ல, வாடா. வைத்தியமே ஏதோ ஆயிடுச்சு. இது எனக்கு தெரிஞ்சு போன சரி ஏதோ ஆயிடுச்சா என்ன? எதுலயோ வாயில இருந்து நம்ம குதிச்சிட்டோம் guys. இப்ப நம்ம கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஏதோ சாப்பிட்டுருச்சான். அப்பப்போ ஒரு எல்லாம் போக வேண்டாம். அண்ணாச்சி பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு டைரி மில்க் சாப்பிட்றது, டைரின்னு அதுக்கடுத்து ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்டு காயின் மாதிரி கீழே போட்டு பல்செட்டு முடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு டோனட்டு ஒண்ணு. மேலே பாக்காதா, அப்பப்போ ஏதாச்சும் ஒரு த்ரில்லிங் ஏதாச்சும் கொடுக்குறேன். கேமரா தானே எனக்கு பிடிக்கல. இந்த கேம்ல எனக்கு பிடிக்காதது கேமரா தான். இந்த கேமரா ஒழுங்காவே ஆக மாட்டேங்குது. சில டைம் ஒழுங்காகுது, சில டைம் அது பாட்டுக்கு ஏனாதானும் அது பாட்டுக்கு ஏதோ ஆயிடுது. சில டைம் ரொம்ப தூரமா இதுதான் கரெக்ட். ஒண்ணு அப்பப்போ ஒண்ணு கேட்டுது. இது அந்த இடம் guys, நான் எப்பயுமே இந்த இடம் தான் பிடிக்காது. எல்லா கேம்லயுமே எப்படி
தப்பிக்கிறது? குதிச்சாலும் தப்பிக்க முடியலனா அப்ப எப்படா தப்பிக்கிறது? அது மட்டும் சொல்லுங்கடா. கீழே குதிச்சாலும் தப்பு. அப்பனா நான் என்ன பண்ணுவேன்? நேரத்துதான் என்ன பண்றது தெரியும். வேலை ஃப்ரீயா இருக்குமோ? ஐயோ ஐயோ அந்த கரும்பு பையனும் நம்மள மாதிரியே இருக்கான். ஐயோ யூ டெட். எவ்வளவு நேரமா அங்கே நேரா இருக்கா? அப்பாடி எப்படியே வந்தாச்சு கைஸ். கஷ்டமா கொடுத்துறாதீங்களா? 9th லெவல் வந்து 29 லெவலுக்கு 9th லெவல் வந்து நம்மளுக்கு வந்து 10th லெவல் வந்து கைஸ் 15 லெவல்ஸ் தான் இருக்கு. ஸ்டேஜ் சாரி கைஸ் ஸ்டேஜ் நேரம் அப்படியே அழகா குதிச்சு இது மேல குதிச்சு நான் அப்பையில இருந்து சொல்றேன் கேமரா சரி. அப்பதான் இந்த கேமரா அப்படியே வந்தாச்சு கைஸ். அப்படியே குதிச்சிருங்க. நீங்க அப்படியே நேரா வழி இருக்குன்னு போயிடாதீங்க. என்னடா ஏதோ கண்ணுமை தெரியுது, ஏதோ தந்துடாதீங்கடா. ஏதோ தூரமா கண்ணுமே சொன்னாவே அவனாச்சும் ஒருத்த வருவானே. லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? படியும் வரவே இல்லை. பரவாயில்ல. நீ எங்கடாச்சு? ராவியும் தாண்டி பார்க்க முடியாது. ஈஸியான பிளேஸ். இதான் நம்மளுக்கு அசால்ட்டா இருக்கிறது. அவங்க இருக்கு நம்மளுக்கு கொஞ்சே லெஃப்ட் சைட்லயே வச்சிருக்காங்க. நான் ஏதாச்சும் இந்த அந்த மாம் பேர் என்னன்னு தெரியல. ஈவில் மாமா ஏதோ ஒரு மாமா. அங்க இருக்க கதவு நம்ம அங்கிட்ட ஏறினார அந்த கதவு இங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் தாண்டி அங்க நம்மளுக்கு இங்க கதவு இல்ல, வெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கையிலேயே சாவி வச்சுக்கிட்டு இதுதான் வந்து நம்ம ஏதாச்சும் இனிமே உஷாராவே அந்த 20க்கு மேல ஏதாச்சும் அந்த 20வது ஸ்டேஜ்க்கு மேல ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமா வைப்பாங்க. நீங்களே பாருங்க. இப்ப கூட கஷ்டமா வச்சிருப்பாங்க, தெரியாது. பாப்போம். பாவிக்கல குதிக்க கூட முடியாது. பெரிய பைப்பு என்னடா இவ்வளவு பெரிய பைப்பு கீழே சாக்கடை.
ஈவல் மாமியில பைத்தியக்காரமே ஏதோ பண்ணிருக்கு. இந்த கேட்டுக்குள்ள போனா கீழே குதிக்கணுமா? மாட்டி இருக்கான். அவன் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அது சும்மா பொம்மை, நம்ம அதை காப்பாத்தணும்ல நம்ம அவசியம் இல்லை. நம்ம மாட்டிக்கு அழுகுறான்னா ஏண்டா உன்னைய காப்பாத்த வந்து நான் ஏதாச்சும் ஆயிட்டேன்னா நான் என்ன பண்றது? சொல்லி முடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆயிடும். இதுக்காண்டிதான் மத்தவங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, இதுல என்ன, இத பட்ட என்ன ஆக போகுதுன்னு நானும் கேக்குறேன். ஏய், படவே இல்லையடா, இந்த படவே இல்லையடான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. சொல்லவே இல்லை நிம்மதி அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி தானே பண்றாங்க. நான் ஒத்துக்கிறேன்னா லேட்டா வச்சாங்க. ஈஸி தான், நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன். அப்படியே நானே நேத்து போய் கேட்பேன், பைத்தியம் அவனே அவனுக்கு பைத்தியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி கொடுத்தா டென்ஷன் ஆகாதடா. கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் வேற மாதிரி கொடுக்கலாட. ஐயோ, அதே மாதிரி நம்மளும் குதிச்சு குதிச்சு போனாதான் போக முடியும். நான் கரெக்டா பிரஸ் பண்ணல, அதனாலதான் இப்ப தப்பு. பர்ஃபெக்டா அவ்வளவுதான், பர்ஃபெக்டா குதிச்சாச்சு. முடிஞ்சிச்சு. 20th லெவல் வர போகுது. ஏதோ ஒரு கஷ்டம் கொடுக்க போறாங்க. ஸ்டேஜ் வரல, அதுக்கு முன்னாடியே அதை கொடுப்பாங்களே. என்ன பட்டுருச்சேடா. நானே போய் அவுட் ஆயிக்கிறேன். ஏன்னா பட்டுருச்சு. அதுல என்ன நம்ம நேர்மையா இருக்கும். இதெல்லாம் ஒரு நேர்மையா தோத்தீங்களா? என்ன கைஸ் பண்றது? பட்டுருச்சு. எல்லாரும் கேக்குறோம், இந்த வாட்டி பட்டுச்சு, நீ எதுக்கு போய் அவுட் ஆயிக்க? ஒரு ரீசன் தான். பாக்கல, கேட்கல, பார்த்தவங்க எல்லாம் மறைச்சு அதே லைனை போட்டு கொள்றாங்களே. போட்டாவா என்ன இது? ஏதாச்சும் வருதா? இதுவும் பார்த்தா இதுல இருந்து எடுத்துட்டு வரீங்க, அதான் கடுப்பா வருது. நம்ம செக் பாயிண்ட் வாங்கலையா? அந்த காரணமா இருக்குமா? இருங்க, இது ஒண்ணு, இந்த கேமரா ஒண்ணு, இந்த கேம் பட்டுச்சு. நானும் இன்னொரு வாட்டி குதிச்சாதான் அவங்க வந்து அவுட்ன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வாட்டி குதிச்சதே தப்பு. இதே நான் இன்னொரு வாட்டி குதிச்சேன், அதுவும் சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் வாட்டி குதிச்சது வந்து தப்பு கைஸ்.
செகண்ட் வாட்டி குதிச்சது தப்பு, தேர்ட் வாட்டி என்னமோ கரெக்டா குதிச்ச மாதிரி என்னமோ இல்ல. கேம் பைத்தியம். ஆனா இந்த கேம் உருவாக்குனதுல கஷ்டம் தான். ஆனா இவ்வளவு கேமையும் அதுவும் ரோப்ளாக்ஸ்ல இவ்வளவு கேமையும் எடுத்துட்டு வர்றது அதுக்கப்புறம் நான் போயிடும். இதான் செக் பாயிண்ட் இருக்கு, நம்ம வாங்கணும் தான் நினைக்கிறோம். இந்த மெத்தடா எப்படி அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன், சொல்லக்கூடாதுன்னு இருக்கா. இந்த சைடு கேப் இருக்கா, இந்த சைடு கேப் இருக்கா. எப்ப அதுல மட்டும் படுது புரியல கைஸ். அப்படியே நம்ம அப்படியே ஒரு சீட்டாண்டி கூட போக விட மாட்டீங்களேடா. சைடு போமா கைஸ், சைடு முன்னாடிதான் சைடு நம்ம இதுலயே குதிச்சு போக வேண்டியதான். ரொம்ப தூரம் குதிக்காது. இதாச்சும் எப்படி சமாளிக்க வந்து விட்டாச்சு. ஆனா இது மட்டும் தாண்டி இருக்கா இனிமே நம்ம ஸ்லோதான். yellow color guys, yellow color இது 23rd level guys, stage 22 வந்திருக்கு. இதுவே ஈஸியா கொடுத்துருக்காங்களே, ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லைனாலும் நல்லதுதான் தானா. வந்தாச்சு கைஸ், டிராஃபியை விட்டாச்சு. பேர் லிஸ்ட்ல இருக்குமா? எஸ்கேப் ஆகும் முடியலையே. டாப் எஸ்கேப். நம்ம இந்த பிளேஸ் எப்படியாச்சும் ஒரு பிளேஸ் வந்து 3 hours அந்த மாதிரி இதுல நம்மளால ஓட்டி பார்க்க முடியாது. இந்த தானா இந்த ஃபர்ஸ்ட் அந்த அம்மேங்கடா இதுக்குள்ள நம்ம போயிடுவோம். மனை காய் பொண்ணு நீ பார்த்தா காமெடியா தெரியுதான்னு கேக்குறேன். என்ன இன்னொரு கேம் விளையாட சொல்றீங்களா?
தைரியம் ஏதாவது இன்னொரு கேம் விளையாடுச்சியா அது நம்பல் ஸ்மைலி சிரிக்கிறாங்களா நம்ம தெரியாம வந்து காட்டி அதே கேம் தானடா இல்லைன்னா வேற இருக்கு நீல ஒரு அம்மாப்பா நீல வாய பாருங்க பப்பர பேன் வச்சிருக்கு கண்ணை பாருங்க அப்படியே கண்ணு மூக்கி கண்ணு அப்படியே என்ன உனக்கு மூக்கு இல்லையா சிரிக்குது ஆனா கண்ணு மட்டும் அப்படியே என்னமோ காஞ்சனா மாதிரி அப்படின்னு வச்சிருக்கு ஏதோ பைத்தியக்காரமே இருக்கு பைத்தியக்காரி ஏதோ வேலையெல்லாம் இந்த பொண்ணு யாரா சரி காய்ஸ் இதோட நம்ம கேமை முடிச்சுப்போம் இதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்கும் இதோட நம்ம கேமை முடிச்சுப்போம் பாய் காய்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் காய்ஸ் பாய்